இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன். ஸோ என்ன நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோன்னா என்சிஆர்டி பேஸ்டான ரீடிங் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இன்னும் கம்மிங் டேஸில் பாக்கி இருக்கிற எல்லா சாப்டர்ஸையும் இப்படியே முடிச்சுட்டே இருப்போம். ஸோ இட் வில் பி அ ரிவிஷன் ஃபார் யூ கைஸ். ஸோ நம்ம வந்து ஆரம்பிக்கிறதே உங்களுக்கு தெரியும், ஜெனட்டிக்ஸில் மெயினாக 3 சாப்டர்ஸ் இருக்குது. தட் இஸ் Principles of Inheritance and Variation, Molecular Basis of Inheritance and Evolution. So, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது Principle of Inheritance and Variation. Okay. So, சாப்டர் ஆரம்பிக்கிறதே உங்களுக்கு தெரியும் எப்படின்னா ஒரு சயின்டிஸ்டோட இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் ஆரம்பிக்குது. ஸோ அதிலிருந்து நீட்டுக்கு என்ன கொஸ்டின் வரும் அந்த மாதிரி பார்க்கும்போது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ப்ரீவியஸ் இயரில் ஜேம்ஸ் வாட்சன் அவங்கள பற்றி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டிஸ்கவரி என்ன அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அண்ட் அவங்க வந்து எப்படி தான் இந்த ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை அந்த மாதிரி ஒரு மாடலை வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் நீட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கே தெரியும் இது 2 சயின்டிஸ்ட், தட் இஸ் ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பேஸ்ட் ஆன் த ஸ்டடி, தட் இஸ் எக்ஸ்ரே ஸ்டடி பண்ணி அதில் வந்து எக்ஸ்ரேஸ் ஆன் பாக்டீரியோஃபேஜ் மல்டிப்ளிகேஷன் அதை வச்சு அவர் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து ஒரு டிஸ்கவரி பண்ணார். ஓகே, ஸோ அது வந்து என்னென்னா அது that led to what? டபுள் ஹெலிக்ஸோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரோட டிஸ்கவரிக்கு. ஸோ இவர் மட்டும் இல்லை, ஃப்ரான்சிஸ் கிரிக்னு சொல்கிற வேறொரு சயின்டிஸ்ட் கூட என்ன பண்ணாங்க, அவர் வந்து எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் போலிபெப்டைட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்கிற அந்த டாப்பிக்கில் இருந்து அவங்களும் வந்து நிறையா வந்து என்ன பண்ணாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் ஃபைனலி என்ன கொண்டு வந்தாங்கன்னா டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார் டிஎன்ஏ. ஸோ இந்த சாப்டரில் நம்ம வந்து இந்த 2 சயின்டிஸ்ட்டை நம்ம மறக்கவே கூடாது. தட் இஸ் ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக். ஸோ இவங்க 2 பேரையும் நீங்கள் மறக்கவே கூடாது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 சயின்டிஸ்ட். ஓகே, ஸோ கோயிங் இன் டு த சாப்டர், தட் இஸ் Principle of Inheritance and Variation. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து மெயினாக நம்ம கவர் பண்ண போகிற ஏரியாஸ் என்னெல்லாம், மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், inheritance of 1 gene, inheritance of 2 genes, sex determination, mutation and genetic disorders. ஸோ நம்ம வந்து இந்த சாப்டரில் இவ்வளோ விஷயங்க தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வந்து ஆல்ரெடி என்சிஆர்டி நிறைய வாட்டி படிச்சிருப்பீங்க, நிறைய வாட்டி. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி எங்கேயாவது சில பாயிண்ட்ஸ் விட்டுருந்தீங்கன்னா அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறது எப்படின்னா இந்த மாதிரி ஜெனட்டிக்ஸ் என்னன்னு சொல்லி தான் இந்த ஒரு சாப்டரே ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ ஜெனட்டிக் என்னன்னா தட் இஸ் இட் இஸ் த சப்ஜெக்ட் டீல்ஸ் வித் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஸ் வெல் அஸ் வேரியேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் எங்கேருந்து எங்கே வர, தட் இஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்பிரிங்ஸ். ஓகே, இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நிறைய டவுட் எதுவும் வராது, ஏன்னா பயாலஜி நீங்கள் வந்து நிறைய படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் விட்டுருந்தீங்கன்னா நம்ம இதை வந்து பிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஜெனட்டிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சது, தட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் இல்லாமல் வேரியேஷன்ஸும் இருக்குது. ஓகே, அதோட ஸ்டடி தான். அப்போ இன்ஹெரிட்டன்ஸ் என்ன, வேரியேஷன் என்ன, அது நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ தட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் என்னவா இருக்கும், இட் இஸ் த ப்ராசஸ் பை விச் கேரக்டர்ஸ் ஆர் பாஸ்ட் ஃப்ரம் parents to offsprings. So that is parent to progeny, PP, that is parent to progeny ல characters pass ஆகுது inheritance. அது மட்டும் இல்லாமல் வேரியேஷன் என்னன்னா இப்போ வந்து நம்ம பேரண்ட்ஸ் மாதிரியே தான் இருக்குமா, சிமிலாரிட்டிஸ் இருக்கும், ஆனால் வந்து டிஃப்ரென்சஸும் இருக்குது. ஸோ த ப்ராஜெனி டிஃபர் ஃப்ரம் த பேரண்ட்ஸ், அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், வேரியேஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் த வேரியேஷன். ஓகே, ஸோ இது மட்டும் உங்கள் மனசில் நீங்கள் வச்சுக்கணும், என்ன இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். ஸோ அந்த இதில் ஹியூமன்ஸ் நியூ ஃப்ரம் வாட் ஏர்லி ஆஸ்
8000 to 1000 BC இருந்தே ஆரம்பிச்சது. That is sexual reproduction is one of the cause of what variation கான cause னு அவங்க அப்பவே கண்டுபிடிச்சிருக்காங்க. So இந்த variations வச்சு நம்ம என்ன பண்ணோம், இந்த variations நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா நம்ம பண்ணியிருக்கோம். அதுதான் next sentenceல that is they exploited the variation that were naturally present in the wild populations and animals to select breed and select organisms that possessed desirable characters. So desirable characters இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம exploit பண்ணி அதில் variations கற்றுக்கிட்டோம். அதுதான் இது most importantஆன ஒரு இது. and for exampleனு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது நீட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. that is artificial selection and domestication from ancestral wild cows. We have well known Indian breeds. ஓகேவா? so well known Indian breeds ஓட எக்ஸாம்பிள் என்னது, சாஹிவால் cows in Punjab. so சாஹிவால் cows in Punjab இது வந்து நீங்க நல்லபடியா ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகேவா? so இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த சாப்டரில் ஓவர்வியூ சொல்லணும்னா we are going to deal with inheritance, அது மட்டும் இல்லாமல் வேரியேஷனும். ஸோ அம்மா அப்பா கிட்ட இருந்து நம்ம என்ன தான் எடுத்துக்கிறோம் அதை பற்றியும் படிக்க போகிறோம். தட் இஸ் பேரண்ட்ஸ் கிட்ட, ஆன்சஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நம்ம என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ அதை பற்றியும் நம்ம இதில் படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா ஆல்ரெடி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டான இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறது மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லும்போது we have that is என்னது mid-19th centuryலேருந்தே இதை ஆரம்பிச்சிருக்காங்க. கிரெகர் மெண்டல்னு சொல்கிற ஒரு சயின்டிஸ்ட் தெரிஞ்சது தான் உங்களுக்கு. that is conducted hybridization experiments on garden peas for 7 years. இதே that is NEET எக்ஸாமில் கேட்டிருக்காங்க for 7 years and இந்த இயரும் கேட்டிருக்காங்க. that is we have to keep in mind 1856 to 1863. ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஒரு இயர் 1856 to 1863 இது வந்து நிறைய வாட்டி உங்களுக்கு நீட் கொஸ்டினாக வந்திருக்கு. and proposed the laws of inheritance in living organisms. okay so இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்னு சொல்லும்போது இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்னை பற்றி நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இவர் வந்து என்ன யூஸ் பண்ணாருன்னா, என்ன வித்தியாசமாக பண்ணாருன்னா, he used what statistical analysis and mathematical logic யூஸ் பண்ணார். ஸோ மேக்ஸை யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் இன்ஹெரிட்டன்ஸை ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ கிரெகர் மெண்டர் சயின்டிஸ்ட் நேம் ஞாபகம் வச்சுக்கணும். கார்டன் பீஸ் பைசம் சட்டைவம் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 7 years வந்து எவ்வளோ வருஷம், தட் இஸ் 56லேருந்து 63 வரை அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து 7 yearsக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கவங்க தட் இஸ் எதனால வந்து ஒரு லார்ஜ் சாம்பிளிங் சைஸ் வந்து அவர் எக்ஸ்பெரிமெண்ட்காக எடுத்தார். அதுதான் his experiments had large sampling size which gave greater credibility to the data that he collected. ஸோ நிறைய டேட்டாஸ் இது வந்து நான் சொன்னல 7 yearsக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு விஷயத்தை கலெக்ட் பண்ணும்போது அவர் என்ன பண்ணாருன்னா லார்ஜரான ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணார். ஓகே ஸோ அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவரால் வந்து நிறைய விஷயத்த புரிஞ்சிக்க முடிஞ்சது அண்ட் அதே மாதிரி தெரிஞ்சுக்கவும் முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெண்டல் இன்வெஸ்டிகேட்டட் கேரக்டர்ஸ் இன் த கார்டன் பீ பிளான்ட் தட் வேர் மேனிஃபெஸ்டட் ஆஸ் 2 opposing traits. இதுவும் நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். தட் இஸ் he selected characters, நிறைய கேரக்டர்ஸ் தட் இஸ் 7 கேரக்டர்ஸ் அவர் செலக்ட் பண்ணார். அதை வச்சு அவர் என்ன பண்ணாருன்னா 2 opposing traits எடுத்தார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோன்னா இந்த ஒரு படத்தை என்சிஆர்டியில் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபிகர் தட் இஸ் ஃப்ரம் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக். இங்கே வந்து 1 character will have 2 traits. ஸோ 1 character will have 2 traits. ஓகே ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைரக்ட்லி என்ன பண்ணலாம், யூ கேன் ப்ளீஸ் புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஓகேவா, உங்களுக்கு ஏதாவது ஃபாலோ பண்ண முடியலன்னா இல்லைனா இந்த ஒரு சாப்டரில் என்ன மாதிரி டவுட்ஸாக இருந்தாலும் உங்களால் அந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நான் பார்ப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1 character தட் இஸ் 2 traits இருக்குது. அதுவும் ஒப்போசிங்கான ட்ரேட்ஸ், நேராக வந்து ஆப்போசிட்டான ட்ரேட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னது,
இங்கே பாருங்க, that is seed shape, seed கலராக இருக்கட்டும், flower கலராக இருக்கட்டும், pod ஷேப்பாக இருக்கட்டும், pod கலராக இருக்கட்டும், flower பொசிஷனாக இருக்கட்டும், and stem height. So these were the 7 characters and இதுவே MCQs நிறைய வரும். ஓகே, இந்த ஏரியாலேருந்து MCQs வரும். ஸோ seed ஷேப்புன்னு சொல்லும்போது round, wrinkled, seed கலர்னு சொல்லும்போது yellow and green, flower கலர்னு சொல்லும்போது we can take it as violet and white, and pod shape னு சொல்லும்போது full inflated constricted னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்க்கு இன்னொரு டேர்ம் inflated னு கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் pod கலர்னு சொல்லும்போது green and yellow. ஸோ green and yellow அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். And then we have the axial and terminal, and then we have finally we have tall and dwarf. So these are the 7 characters that Gregor Mendel did his experiments, and அதையும் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆப்போசிட்டான ட்ரேட்ஸை செலக்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதனால என்ன ஆயிடுச்சு, என்ன இதோட அட்வான்டேஜ் என்னது அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது, ஸோ திஸ் allowed him to set up a basic framework rules governing inheritance. ஸோ தட் என்ன வந்து எக்ஸ்பேண்டட். ஸோ லேட்டர் இதில் சயின்டிஸ்ட் நிறைய ஒர்க் பண்ணி அவங்களால கொடுக்க முடியிற கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் அவங்க கொடுத்தாங்க. கிரெகர் மெண்டல் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கிரெகர் மெண்டல் பண்ணாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது ஏதாவது டவுட்ஸ் வந்து இந்த ஒரு மெண்டல் எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்துடுச்சுன்னா ப்ளீஸ் டூ ஷேர். ஓகேவா? நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக தெரிய வரும். ஓகே, ஸோ மெண்டல் என்ன பண்ணார்? ஸோ மெண்டல் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வச்சு பண்ணும்போது he conducted artificial pollination, that is or cross pollination experiments. So using what true breeding pea lines. நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ட்ரூ breeding ஆன pea lines. So a true breeding line is one have undergone continuous self pollination. So continuous ஆன self pollination. ஓகே, ஹலோ, குட் ஈவினிங். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம வந்து சும்மா இருக்கும்போது லெட்ஸ் ரீட் பயாலஜி. ஓகேவா? இந்த ஒரு டைமில் வந்து லைக் ஒரு 1.5 ஹவர்ஸில் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் லைக் சாப்டர் கம்ப்ளீட் பண்ண முடியும்னா அது நல்ல விஷயம் தானே. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளால் அந்த சாப்டர் முடிக்க முடியும். ஓகே, ரீட் பண்ணி எவ்வளோ ரீட் பண்ணுறோம், ரிவைஸ் பண்ணுறோம், அவ்வளோ வந்து நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ ட்ரூ ப்ரீடிங் லைன்னு சொல்லும்போது that is one that having undergone continuous self pollination which shows what stable trait inheritance and expression for several generations. ஸோ வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. செல்ஃப் பாலினேஷன் பண்ணி நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்டடி பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ட்ரூ ப்ரீடிங்னு சொல்லும்போது இட் இஸ் கால்ட் as what? ஹோமோசைகஸ். அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. So Mendel selected what? 14 true breeding pea plant varieties as pairs which were similar except for one character with contrasting traits. ஓகேவா? ஸோ கான்ட்ராஸ்டிங்கான ட்ரேட்ஸ், ஆப்போசிட்டான ட்ரேட்ஸ். ஒன்று வந்து டால்னா இன்னொரு ட்ரேட் என்ன எடுத்திருக்காங்கன்னா ட்ராஃப் எடுத்திருக்காங்க. ஸோ டால், ட்ராஃப். ஸோ அந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸ் வச்சு 14 ட்ரூ ப்ரீடிங் பீ லைன்ஸ் வந்து மெண்டல் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சம் ஆஃப் தி நம்ம சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. சம் ஆஃப் தி அதர் கான்ட்ராஸ்டிங் ஆன செலக்டட் இதுன்னு சொன்னால் ஸ்மூத் ஆர் ரிங்கிள் சீட்ஸ், yellow ஆர் green சீட்ஸ், inflated or constricted ஆன இது, அப்புறம் green or yellow pods. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் என்னது கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸாக வந்து மெண்டல் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டேபிள் பார்த்தீங்கன்னா டேபிள் 4.1 இதுவும் வந்து சேம் அந்த ஒரு ஃபிகரில் கொடுத்துருக்கிற விஷயம் நேராக வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டேபிளாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டேபிள்னு சொல்லும்போது நம்ம என்ன அங்கே எழுதியிருக்கோமோ லைக் அங்கே பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வந்து இங்கே டேபிள். ஸோ இந்த டேபிளும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொன்னதே திருப்பி சொல்கிறேன். 7 கேரக்டர்ஸ் எடுத்திருக்காங்க, 14 ட்ரூ ப்ரீடிங் பி லைன் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டேபிள் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேபிள். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட்னு சொல்லும்போது மெண்டல் என்ன பண்ணார்? தட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 1 ஜீன் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 ஜீன்ஸும் அவர் சொன்னார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 1 ஜீன். So it is also called as what? Monohybrid.
ஓகே, ஸோ மோனோ ஹைப்ரிட்ல என்னதான் பண்ணாரு அதுதான் நம்ம இன்னும் பார்க்க போகிறோம். So Mendel, where he crossed tall and dwarf pea plants to study the inheritance of one gene. So one gene பத்தி படிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு tall plant எடுத்துக்கிட்டாரு, அதே மாதிரி இன்னொரு dwarf-ஆன plant எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்காரு, கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஸ் பண்ணி அதை வச்சு அதுலேருந்து வர ரிசல்ட், தட் இஸ் அதுலேருந்து வர ப்ராஜினி நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் ஒரு ரிசல்ட் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இந்த டெக்ஸ்ட் புக் படிக்கும்போது நம்மளுக்கு புரிய வரும். மெண்டல் வேர் ஹி கிராஸ்ட் tall and dwarf pea plants to study the inheritance of one gene. He collected the seeds produced as a result of this cross and grew them to generate plants of the first hybrid generation. So first hybrid generation சொல்லும்போது நம்ம என்ன சொல்லிட்டு வரோம், that is filial progeny or F1 generation னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபிலியல்னு சொல்லுவோம், இல்லைனா ஃபிலியல் ப்ராஜினின்னு சொல்லுவோம், இல்லைனா F1 ஜெனரேஷன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து we can லைக் ஒரு என்னது கரெக்ட் ஆன்சர் வந்து NCERTலேருந்து எடுங்க அந்த மாதிரி எல்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ 12th கெமிஸ்ட்ரி வீடியோஸ் வரோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் இன் பயாலஜி. ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து NCERT ரீட் பண்ணி போனால் நல்ல ஒரு இதுவாக வரும். ஓகேவா? ஸோ மெண்டல் அப்சர்வ்ட் வாட் ஆல் த F1 progeny plants were tall like that of its parents, one of its parents and none of were dwarf னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிகர் 4.3 நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபிகர் பார்க்கும்போது நம்ம பேரண்ட்ஸாக செலக்ட் பண்ணியிருக்கிறது யார், tall and dwarf நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தே ஆர் த கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் ஹியர். ஸோ டால் அண்ட் ட்ராஃப்ஸ் நம்ம செலக்ட் பண்ணும்போது இங்கே வந்து F1 ஜெனரேஷன்னு சொல்லும்போது என்ன பண்ணியிருக்கோம், that is F1 ஜெனரேஷனில் that is we got the progeny which is similar to one of the parent. ஓகேவா? ஸோ டால் மட்டும்தான் இருக்குது, ட்ராஃப் கிடையவே கிடையாது. that is what he observed. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா செல்ஃபிங் வேற ஒரு டால் பிளான்ட் கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு, பாலினேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பாலினேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது என்னது, F2 ஜெனரேஷன். ஓகேவா? ஸோ F2 ஜெனரேஷனில் வந்து நம்மளுக்கு வர ரிசல்ட் என்னன்னா we can see tall 3 பிளான்ஸ் டாலாக இருந்துச்சு and 1 is dwarf. So this is a diagrammatic representation of monohybrid cross. So இந்த மாதிரி பிக்சர் கொடுத்துட்டு இது என்ன crossனு கேட்கலாம் உங்ககிட்ட. So it is a diagrammatic representation of monohybrid cross. So எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் NCERT. Each line is important. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா so he made similar observations for other pairs of traits. So tall and dwarf illama other pairs of traits eduthu and F1 always resembled either one of the parents and that the trait of other parent was not seen in them. Okay, ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு பேரண்ட் கிட்ட சிமிலாரிட்டி இருக்குது, ஆனால் இன்னொரு பேரண்ட்டோட சிமிலாரிட்டி இல்லை. ஸோ இங்கே வந்து பீ பிளான்ட்டோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ பீ பிளானோட லைஃப் ஸ்பேன்னு சொல்லும்போது லைக் அது ஒரு ஆனுவலான ஒரு பிளான்ட். ஸோ இட் மே டேக் லைக் 1 இயர்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதோட லைஃப் ஸ்பேன் 1 இயர்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கிறது மெண்டல் தென் செல்ஃப் பாலினேட்டட் the tall F1 plants and to his surprise that F2 generationல வந்து dwarf plants இருக்கு. அதான் நம்ம சொன்னோம் phenotypic ratio என்னன்னா phenotypeனா சொன்னா என்னது, that is a physical characters. So phenotypic ஆன ratio in case of what monohybrid crossனா எவ்வளோ இருக்கும். ஓகே, மெண்டலோட hybrid crossல phenotypic ratio. ஓகே, ஸோ டைஹைப்ரிட் கிராஸ் வரும்போது உங்களுக்கு புரிய வரும். நம்ம இப்போ இருக்கிறது மோனோஹைப்ரிட் கிராஸ். ஸோ மோனோஹைப்ரிட் கிராஸில் phenotypic ரேஷியோன்னு சொல்லும்போது it is 3:1. ஸோ 3 plants are tall and that is the dominant trait and then
one plant is dwarf and that is the recessive trait. So இங்க வந்து self pollinated சொல்லும்போது நம்ம வந்து அது பண்ணிருக்கோம். So இங்க the proportion of the plants that were dwarf were 1/4 of the F2 plants and 3/4 of the F2 plants were tall. So நம்ம வந்து சொன்ன ratio என்னது 3:1 is the ratio of phenotypic ratio of what monohybrid cross. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். Okay, so இங்க வந்து கொடுத்திருக்காங்க பாரு, that is 3:1 the ratio. So அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். And the contrasting ஆன traits did not show any blending at either F1 or F2 generation. So F1 இருக்கட்டும் F2 இருக்கட்டும் ஒன்னிலனா tall plants இருக்கும், ஒன்னிலனா dwarf plants இருக்கும். Tall dwarf அந்த medium sizeல plants like வந்து produce பண்ணதே கிடையாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். So that is there is not any blending seen in F1 or F2. So based on these observations, இந்த observationsல என்னதா நம்ம வந்து கண்டுபிடிச்சாங்க. So அவர் என்ன பண்ணாருன்னா that is something was stably passed down and this from parent to offspring unchanged. That is ஏதோ மாறாம parentsல இருந்து offspringsக்கு ஏதோ ஒன்று பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. So that parentsல இருக்கிற கேரக்டர்ஸ் அதே மாதிரி ப்ரோஜனியிலும் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை he called it as factors. ஓகே, ஸோ அவர் ஒரு பேர் கொடுத்தாரு, மெண்டல் தான் ஃபேக்டர்ஸ்னு சொன்னாரு. Don't confuse, மெண்டல் தான் ஃபேக்டர்ஸ்னு சொன்னாரு. And later it was known as what? Genes. Okay, so later it was known as genes. Okay, later it was known as genes. Okay, so okay, ஸோ உங்கள் டவுட்ஸ் புரியுது. ஸோ ஆஃப்டர் மோனோஹைப்ரிட் கிராஸ் நம்ம வந்து ஒரு என்சிஆர்டி ரீடிங் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரக்சர்லேயே போகும்போது தான் உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கு வந்து அதை வந்து நான் என்ன சொல்ல லைக் பிரின்சிபல் ஆஃப் செக்ரிகேஷன் என்ன, பிரின்சிபல் ஆஃப் டாமினன்ஸ் என்ன, ஸோ வில் பி கம்மிங் டு தட். ஓகே, ஸோ தே கண்டெயின் வாட் த இன்ஃபர்மேஷன் like factors and genes so difference எதுவுமே கிடையாது. They are same thing. We now call it as what? Genes. Okay, so factors and genes ku like difference எதுவும் கிடையாது. So genes therefore they are known as the unit of inheritance and that is important to note, that is they are known as the unit of inheritance. Okay, so they contain the information that is required to express a particular trait in an organism. Okay, so particular traits in an organism வந்து express பண்றதுக்காக நம்மளுக்கு என்ன வேணும்? We have gene, we require gene. So genes which code for a pair of contrasting traits and they are known as what? Alleles. So alleles னு சொன்னா இப்போ வந்து நம்ம contrasting trait படிச்சிருக்கோம் இல்லையா? So that என்ன genes வந்து இந்த contrasting traitsக்கு வந்து கோட் பண்ணுதோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா alleles சொல்லுவோம். So they are slightly different form of the same genes. So ஒரு gene இருக்கு, அதிலே வந்து ஏதாவது difference இருந்துட்டு இந்த two contrasting charactersக்கு வந்து கோட் பண்றது தான் நம்ம என்ன சொல்றோம்? alleles னு சொல்றோம். Genes and factors same thing தான். alleles னு சொன்னா slightly different ஆன same gene வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? We call it as a allele. Okay, so வந்து நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா alleles that is நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன். ஸோ நம்ம ஈஸியாக நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக மெண்டல் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ரெப்ரசன்டேஷன்னு சொல்லும்போது ஆல்ஃபபெட்டிக் ஆன சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்ஃபபெட்டிக் சிம்பிள்ஸ்னு சொல்லும்போது ஸோ இங்கே வந்து we are using the character. இப்போ வந்து height for example எடுத்துக்கிறோம். இங்கே வந்து T is used for tall trait and small t is used for what? T for dwarf. Okay, what's seeing another mic glitch ஆகுது மேம். இப்போ கேக்குதா? கிளியர் ஆகுதா? கேக்குதா? இப்போ கேக்குதா? ஓகே ஓகே, ஆல் ரைட். ஓகே ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போடுங்க, அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ ஓகே ஓகே, ஸோ இனி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆஃப் ஹைட், அதில் வந்து நம்ம வந்து டாமினண்ட்டான ட்ரேட் தட் இஸ் டால் ட்ரேட்னு சொல்லும்போது டி கேபிட்டல் டி யூஸ் பண்ணுறோம்.
that is dwarf னு சொல்லும்போது small t அதுல வந்து நம்ம வந்து small t that is யூஸ் பண்றோம் ஓகேவா so capital T small t are the alleles of each other that is the contrasting traits க்கு வந்து alleles னு சொல்றோம் ஓகே so எப்பவுமே pair of alleles ல தான் நம்ம represent பண்ணுவோம் so இங்க பாத்தீங்கன்னா height க்குன்னு சொல்லும்போது capital T capital T capital T small t and then we finally have small t okay so Mendel also proposed that in a true breeding taller dwarf P variety the allelic pair of genes of a height are what identical and homozygous that is we have capital T and small t capital T and small t they are homozygous okay okay so they both are homozygous and we have like capital T மட்டும் வந்துருச்சுனா இல்லனா small t மட்டும் வந்துருச்சுனா that is the என்ன சொல்றாங்க capital T tall plant small t னா dwarf plant இன்னும் நம்ம என்ன பார்க்கறோம்னா capital T small t னா அது என்னவா இருக்கும் so dominant ஆன trait இங்க தான் வந்து law of dominance வருது ஓகேவா so that is என்னதான் அந்த plant ஓட என்னது நம்ம capital T allele representation பண்றோம் பாத்தீங்களா அதுதான் நம்மளோட genotype okay so genotype வந்து நம்ம எப்படிதான் அந்த பிசிக்கலான ஒரு character வெளியே வருதோ அதோட appearance என்னவா இருக்குமோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் phenotype சொல்லுவோம் ஓகேவா so genotype phenotype இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் phenotype genotype சேமா இருக்கலாமா கிடையாது so different இருக்கலாம் so genotype வந்து இப்ப capital T இருக்கலாம் for example உங்களுக்கு சொல்லணும்னா capital T இருக்கலாம் இல்லனா capital T small t இருக்கலாம் ஆனா இதுல ரெண்டுல phenotype பாத்தீங்கன்னா tall plant and tall plant ஆனா genotype சேமா இல்ல genotype சேம் கிடையவே கிடையாது சோ இங்க பாத்தீங்கன்னா capital T genotype வேற capital T small t genotype வேற சோ நம்ம சேமா இருக்கும்னு சொன்னா அது இல்ல ஓகேவா சோ அந்த ஒரு இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா that is இதுல நான் சொன்ன விஷயம் தான் இங்க இப்போ வந்து நம்ம படிச்சதுல he proposed that in a pair of dissimilar factors one dominates the other so one dominates the other and that is called as what a dominant ஆன ஒரு factor and while the other factor னு சொன்னா it is a recessive factor so recessive ஆன factor இருக்கு dominant factor இருக்கு so it is for example எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் already உங்களுக்கு தெரிஞ்சது we are just revising the NCERT in this the case T is dominant over small t so capital T tallness is dominant over small t dwarfness and that is what recessive எது வந்து recessive small t recessive capital T dominant so he observed identical behavior for all the characters என்னெல்லாம் characters படிச்சாங்களோ எல்லாத்துலயும் இந்த மாதிரி similarity பார்த்துக்கிட்டே வந்தாங்க so it is convenient to use capital and lower case okay so for the concept of dominance and recessiveness காமிக்கிறதுக்காக capital letter small letter use பண்ணிருக்காங்க okay with that okay so alleles can be similar as in the case of homozygotes that is capital T small t and that can be dissimilar as in the case of heterozygote capital T small t ஓகேவா so என்னது homozygous என்னது heterozygous அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுவரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னது மோனோஹைபிரிட் கிராஸ் ஸோ இந்த மோனோஹைபிரிட் கிராஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஒரு புனெட் ஸ்கொயர் வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்க போகிறோம் ஓகேவா ஸோ வந்து நம்ம வந்து இன்னும் தெரிஞ்சுக்க போகிறது தட் இஸ் த ஜீன்ஸ் தட் இஸ் கேபிட்டல் T ஸ்மால் t plant is heterozygous for genes controlling one character height so it is monohybrid and that is the cross between these genes it is monohybrid cross ஓகேவா so from this without any that blending நடக்குதா இல்ல blending இல்லவே இல்ல அது நம்ம வந்து சொல்ல போறோம் ஓகே so that is இங்க பாருங்களேன் இந்த ஒரு சென்டென்ஸ் படிச்சீங்கன்னா from the observation that recessive parental trait is expressed without any blending in F2 இப்போ கேக்கலையா கேக்குதுன்னு நினைக்கிறேன்
Audio clear-ஆ? ஆடியோ கிளியரா? யாராவது ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா தெரியும். ஃபசீஷ் கிளியரா இருக்கா? ஃபசீஷ் கிளியரா இருக்குன்னா சொல்லுங்க, கண்டினியூ பண்ணலாம். கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க. ஆடியோ கேட்க மாட்டேங்குதா? ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. இப்போ கிளியரா இருக்கா? ஹலோ, ஹாய் ஷமீர், ஆடியோ கிளியரா இருக்கா ஷமீர் and to P? ஓகே, பெட்டர். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது மோனோஹைப்ரிட் கிராஸ் பற்றி. ஓகே, ஸோ மோனோஹைப்ரிட் கிராஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து that is from the observation that the recessive parental trait is expressed without any blending in F2 generation. So we can infer that when tall and dwarf plant produce what? Gametes by the process of meiosis. Okay, so by the process of meiosis, அப்படி இருக்கா? Okay. Okay. So by the process of what? Meiosis, the alleles of parental pair separate or what? Segregate from each other. So meiosis-ல என்ன நடக்குதுன்னா, parental-ஆன allele இருக்கு பாருங்க, that is parental pair separate and segregate from each other and only one allele is transmitted to a gamete. ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே எழுதும்போது டால் பிளான்ட்னு சொல்லி எழுதும்போது தட் இஸ் ஒன்லி ஒன் allele goes to this one. ஸோ தட் இஸ் கேபிட்டல் டின்னு சொல்லும்போது that is only one allele goes into the gamete. Okay, so this segregation of alleles is a random process, and so there is a 50% of chance of a gamete containing either allele. So that நம்ம வந்து அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். that is segregation of alleles இருக்கு பாருங்க, அது ஒரு ரேண்டமான ப்ராசஸ். இப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்குன்னா 50% சான்ஸ் வந்து அதில் டாமினன்ட் வந்து கேபிட்டல் டீயாக இருக்கலாம், 50% வந்து அதில் வந்து ஸ்மால் டீயாக இருக்கலாம். ஸோ கேமீட்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ஒன் alleleக்கு எனி சான்ஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இன் திஸ் வே gametes of the tall TT have the allele capital T and the gametes of the dwarf small t have the allele T. Okay, so during fertilization என்ன நடக்குதுன்னா, இங்க the two alleles T from one parent say through the pollen and small t from the other parent அங்க வந்து unite பண்ணி அவங்க zygotes form பண்றாங்க. Okay, so they have one T capital T allele and small t allele. ஸோ அவங்க வந்து ஹைப்ரிட்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ F1 ஜெனரேஷனில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு இதுன்னு சொன்னால் ப்ராடக்ட்னு சொன்னால் இட் இஸ் வாட்? ஹைப்ரிட். ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி ஹெட்ரோசைகஸ், இட் இஸ் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி ஹெட்ரோசைகஸாக இருக்கு. So since these hybrids contain alleles which express contrasting traits. Okay,
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வரைஞ்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதோட பேர் தான் என்னது புனெட் ஸ்கொயர். ஸோ புனெட் ஸ்கொயர்னு சொல்லும்போது இட் வாஸ் டெவலப்ட் பை அ பிரிட்டிஷ் ஜெனிசிஸ்ட் ரெஜினால் சி புனெட். அண்ட் இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா புனெட் ஸ்கொயரை டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த புனெட் ஸ்கொயர்னு சொல்லும்போது இங்கே he calculated the probability of all the possible genotypes of offsprings in genetic cross. ஸோ ஒரு கிராஸ் நம்மளை வந்து என்னெல்லாம் கிடைக்கலாம், என்ன ப்ராஜினி வந்து என்ன ரிசல்ட் வரும், அது ஈஸியாக என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஸ்கொயரை வரைஞ்சி அவர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளால ஈஸியாக மோனோ ஹைப்ரிட் கிராஸ் வந்து இதில் படிக்க முடியுது. ஓகே, ஸோ மோனோ ஹைப்ரிட் கிராஸ்னு சொல்லும்போது இங்கே டால் வந்து கேபிட்டல் டி அண்ட் ட்ராப் ஸ்மால் டி கிராஸ் வரையும்போது கேமீட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. எப்படின்னா மியோசிஸ் வழி செக்ரிகேட் வழி வந்து கேமீட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. And then நம்ம வந்து the gametes fuse in the fertilization and what happens, நம்மளுக்கு வந்து zygote வருது, அதுலேருந்து progeny form ஆகுது. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறது F1 generationல all are tall. ஓகே, ஸோ F1 generationல all are tall. and அந்த tall பார்க்கும்போது அதில் செல்ஃபிங் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது that is the F2 generation. F2 generation நம்மளால எப்படி சேம் ப்ராசஸ், that is gametes வருது, gametes fertilization நடக்குது, and then zygote form ஆகுது, then we get the progeny. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம வந்து F2 generation பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், phenotypic ratio and genotypic ratio சொல்கிறோம். and that is phenotypic ratio 3:1 and genotypic ratio 1:2:1. ஓகே, ஸோ இந்த ஒரு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். And we can see the Punnett square shows what parental tall TT and dwarf small t and the gametes produced by them and the progeny எல்லாம் வந்து Punnett squareல பண்ணியிருக்காங்க. ரெஜினால் சி புனெட் அவரை வந்து மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ அதுதான் நான் இப்போ சொன்னது தான் ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க NCERTல. ஸோ F1 plant of the genotype capital T small t when self-pollinated they produce what gametes of the genotype capital T and small t in equal proportion, and when fertilization takes place the pollen grains of genotype T have 50% chance to pollinate eggs of genotype T as well as genotype small t. ஸோ இங்கே ஒரு 50% சான்ஸ் தான் இருக்கும். ஒன்றும் இல்லை கேபிட்டல் டி வரலாம், இல்லைனா ஸ்மால் டி வரலாம். ஓகே, ஸோ இதோட வந்து நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா 1/4 of the random வந்து capital T, 1/2 is capital T small t and 1/4 is small t. ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு என்ன புரிய வருது, நம்ம வந்து ரேஷியோ வந்துடுச்சு, that is 1:2:1, that is a phenotypic ratio. ஓகேவா, ஸோ phenotypic ratio உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் of monohybrid cross. So இந்த ஒரு this is we can see இந்த ஒரு expression that is genotype phenotype நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா, அண்ட் இதை வந்து ஜஸ்ட் லைக் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பைனோமியல் எக்ஸ்ப்ரெஷன்லாம் சொல்லி அவங்க வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க that has gametes. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஷன் கேன் பி எக்ஸ்பேண்டட் இன் சச் அ டேர்ம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து மெண்டல் self-pollinated F2 plants and found that dwarf ஆன F2 plants continue to generate dwarf plants in what F3 and F4. ஸோ அந்த மாதிரி இன்னும் வந்து அந்த மாதிரி நிறைய ஜெனரேஷன்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தார் மெண்டல், அதை வச்சு படித்தார். ஸோ இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காருன்னா the genotypic ratios can be calculated. The genotypic ratios can be calculated using mathematical probability. அதுதான் வந்து முன்னாடி சொன்னது. ஓகே, that is ax plus by the whole square. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு ஜீனோடைப் F2ல கிடச்சிருக்கு. ஆனால் ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டீயா இல்லை ஸ்மால் டீயா என்னது அதோட ஜீனோடைப் என்னவா இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக மெண்டல் என்ன கண்டக்ட் பண்ணார்னா டெஸ்ட் கிராஸ்னு சொல்கிற வேற ஒரு கிராஸை கண்டக்ட் பண்ணார். ஸோ டெஸ்ட் கிராஸ்னு சொன்னால் இன் அ டிப்பிக்கல் டெஸ்ட் கிராஸ் அன் ஆர்கானிசம் showing a dominant phenotype. Okay, எல்லா சென்டென்ஸும் very important. Dominant phenotype is crossed with recessive parent instead of self crossing. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து டாமினண்ட்டான ஒரு ஜீனோடைப் எடுத்துக்கிறோம், அதை வந்து நம்ம யார் கூட கிராஸ் பண்ணுறோம், ஒரு ரெசிசிவான ஜீனோடைப் கூட வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா கிராஸ் பண்ணுறோம். ஸோ தட்
ப்ராஜெனி வந்து நம்மளால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்படி தான் இது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த டாமினண்ட்டான ஃபீனோடைப் எடுத்துக்கிறீங்கன்னா தட் இஸ் ஜீனோடைப் என்ன அன்னோன். ஸோ ஒரு டாமினன்ட் ஜீனோடைப்னு சொல்லும்போது இட் மே பி கேபிட்டல் W நம்ம வந்து கலர் ஆஃப் தி ஃப்ளவர் எடுத்துக்கிறோம் தட் இஸ் வயலட் அண்ட் ஒயிட். ஸோ கேபிட்டல் Wன்னு எடுத்துக்கிறோம் and capital W small wன்னு எடுத்துக்கிறோம். So these are the two என்னது violet flowers வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஹோமோஜீனஸ் ரெசிசிவான ஸ்மால் w எடுத்து கிராஸ் பண்ணுறோம். கேமீட்ஸ் நம்ம பண்ணிக்கிறோம் அண்ட் தென் நம்ம வந்து கிராஸ் பண்ணுறோம் அண்ட் தீஸ் ஆர் த ரிசல்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளவர்ஸும் வயலட் கலரில் இருக்குது. அண்ட் நம்ம அதே சிமிலராக வேற ஒரு கிராஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், ரெசிசிவான எடுத்துக்கிறோம் அண்ட் தென் டாமினண்ட்டான ஜீனோடைப்பை எடுத்துக்கிறோம். இந்த பிளான்ட் வயலட்டான ஒரு ஃப்ளவர் இருக்கிற பிளான்ட்டும் எடுத்துக்கிறோம். பாலினேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து that is half of the plants or half of the flowers were violet and half of the flowers were white. So இதில இருந்து என்ன புரிஞ்சுதுன்னா அந்த ஒரு ஜீனோடைப் that is half of the flowers வந்து white இருந்துச்சு, half of the flowers violet இருந்துச்சு. ஸோ இதில் என்ன இருக்குன்னா that is அங்கே ஜீனோடைப் எப்படி இருக்குன்னா ஒரு டாமினன்ட் that is W capital W small w இருக்குன்னு உங்களுக்கு புரிய வரும். அதே மாதிரி இங்கே எப்படின்னா தட் இஸ் எல்லா ஃப்ளவர்ஸும் வந்து வயலட் கலரில் இருக்குது. ஸோ டாமினண்ட்டான அலீல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஹோமோசைகஸில் இருக்குது, இங்கே வந்து ஹெட்ரோசைகஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் கிராஸும் மெண்டல் வந்து கொண்டு வந்தார். ஓகே, ஸோ அதுதான் நம்ம டெஸ்ட் கிராஸ் வந்து உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். So based on his observations on monohybrid cross, Mendel proposed two general rules. So இங்கே தான் rules வருது, that is principles வருது. Here the principles of or the laws of inheritance, that is a chapter. அதில் இப்போ நம்ம வந்து கரெக்டாக டேரக்டாக சாப்டருக்கு வரும். ஸோ இங்கே first law that is law of dominance இருக்கு and the second law it is the law of segregation. Okay, so law of what? Dominance and law of segregation. இங்கே பார்த்தீங்கன்னா law of dominance இங்கே characters are controlled by discrete units and they are called as factors, and we can see factors occur in pairs. Okay, factors occur in pairs and dissimilar pair of factors, the one member of pair dominates the other. So okay, so வந்து one member வந்து என்னன்னா dominates the other. So characters are controlled by discrete units, factor occurs in pairs and the dissimilar pair of factors, one member dominates over the other. So இங்க பாருங்க that is we can get 3:1 தான் அதோட ரேஷியோவா வருது. and இங்கே வந்து அடுத்த பார்த்தீங்கன்னா the law of segregation. So law of segregation என்னன்னா இந்த alleles blend பண்ணவே பண்ணாது. ஓகே, ஸோ blending வந்து இங்கே நடக்கவே நடக்காது. ஸோ இங்கே வந்து என்னென்னா alleles do not show any blending and that both of the characters are recovered as such in F2 generation. நம்ம வந்து டால் ட்ராஃப் யூஸ் பண்ணோம்னா ரெண்டுமே வந்து F2 ஜெனரேஷனில் நம்மளுக்கு கிடைக்க வருது. அண்ட் பட் நம்மளுக்கு வந்து டாமினண்ட்டான இது மட்டும்தான் F1 ஜெனரேஷனில் கிடைக்குது. ஸோ இங்கே என்ன வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன் என்னென்னா parents contain what? Two alleles during the gamete formation. So factors or alleles of a pair, they segregate from each other and what என்ன வருது gametes வந்து receive பண்ணுறது மட்டும்தான் இருக்கு. only 1-2 factors. ஸோ இருக்கிறதுல 2 ஃபேக்டர்ஸில் ஏதாவது ஒன்று மட்டும்தான் கேமீட் வந்து என்ன பண்ணுது ரிசீவ் பண்ணுது. ஸோ அங்கே வந்து எங்கே நடக்குது செக்ரிகேஷன் செப்பரேஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ ஹோமோசைகஸ் பேரண்ட்னா ப்ரொடியூசஸ் ஆல் கேமீட்ஸ் தட் ஆர் சிமிலர் வைல் ஹெட்ரோசைகஸ்னா என்ன இருக்கும் ஒன் ப்ரொடியூசஸ் two kind of gametes each having equal proportion, that is 50-50 chance இருக்கும். ஸோ ஹோமோசைகஸ்னா கண்டிப்பாக அந்த கேமீட்லையும் அந்த ஒரு அலீல் தான் வந்திருக்கும். ஆனால் ஹெட்ரோசைகஸ்னா எப்படி இருக்கும் அதுக்கு வந்து 50-50 சான்ஸாக தான் இருக்கும். ஒன் அலீல் ஏதாவது ஒரு அலீல் வந்து கேமீட்க்கு வரும். Okay, so that is the law of what? Dominance and law of segregation. Each statement is important. So நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த லாஸை வந்து ஒபே பண்ணாமல் எக்ஸப்ஷன் காமிக்கிற விஷயங்கள் தான். ஒன் இஸ் incomplete dominance. So incomplete dominanceனு சொல்லும்போது
இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் that is எங்க பார்க்க முடியும் that is இங்க that is snapdragon or antirrhinium species the inheritance of the flower color of what dog flowerல பார்க்குற ஒரு இதுதான் நம்ம வந்து கேரக்டர் தான் பார்க்க முடியுது that is incomplete dominance நம்மளால பார்க்க முடியும் இங்க வந்து the cross வந்து என்னது between two breeding ஆன red flowered and true breeding ஆன white flowered plants நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ ட்ரூ breeding ஆன ரெட் கலரும் எடுத்துக்கிறோம் ஒயிட் கலரும் எடுத்துக்கிறோம் அண்ட் அதை வச்சு நம்ம கிராஸ் பண்ணி தான் கற்றுக்குறோம் அண்ட் இங்கே பாருங்களேன் இன் F1 generation we can see an all pink color ஸோ all pink color is seen and இதுலேயே உங்களுக்கு புரிய வருதுன்னா something intermediate to it ரெட்டும் இருக்கு ஒயிட்டும் இல்லை அதுக்கு நடுவில் இருக்கிற ஏதோ ஒரு கலர் that is pink color அதுதான் என்னது F1 generationல உங்களால் பார்க்க முடியுது ஸோ F2 generation நம்ம அதை வச்சு நம்ம வந்து பண்ணும்போது நம்மளால pollination பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வருது that is we got red plant white plant and then two pink plants so pink flowers இருக்கிறது so the phenotypic ratio na red pink and white so 1:2:1 அந்த ஒரு ரேஷியோல தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் and then we have the genotypic ratio that is capital R small r and small r and that to have the ratio of 1:2:1 so இங்க பாத்தீங்கன்னா in incomplete dominance la we have what the phenotypic ratio and the genotypic ratio both are same okay ஸோ இங்கே வந்து எப்படி தான் நம்ம வந்து டாமினன்ஸ் என்ன சொல்கிறோன்னா ஒன் ஆஃப் தி பேரண்ட்டில் வந்து சேம் கேரக்டர்ஸ் F1 ஜெனரேஷனில் காமிக்கிறாங்க போத் த பேரண்ட்ஸான கேரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து F2 ஜெனரேஷனில் பார்க்குறோம் ஆனால் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் இதுக்கு நடுவில் இருக்கிற ஏதோ ஒரு கலர் வந்து F1 ஜெனரேஷனில் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அதே சேம் வந்து நம்ம என்ன F2 ஜெனரேஷன்லையும் அதுதான் ஜாஸ்தியாக பார்க்குறோம் along with the parental features okay so that is the explanation for incomplete dominance so நம்ம வந்து இதோட ஒரு இந்த ஏரியால இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு question வர்றது என்னன்னா that is theoretically the modified allele could be responsible for the production of so ஒன்று இல்லைனா என்ன இருக்கலாம் efficient enzyme normal or less efficient enzyme இருக்கலாம் இல்லைனா ஒரு non functional enzyme இருக்கலாம் இல்லைனா no enzyme at all so என்னதான் இருக்கலாம் இதோட reason so a modified allele is equivalent to an unmodified allele so இங்கே வந்து it will produce the same phenotype transformation so இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இங்கே வந்து that is normal allele produces normal enzyme so அந்த மாதிரி ஒரு transformation நம்ம பார்க்குறோம் அதனால என்ன ரீசன் நம்ம பார்க்க போகிறோம் and this sentence in the last sentence இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் that is the example of above recessive trait is seen due to what non-functional enzyme or because of no enzyme is produced okay so under statement நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க so next ஒரு exception என்னன்னா கோடாமினன்ஸ் ஸோ நம்ம வந்து பார்த்தது டாமினன்ஸ்னா என்னது சேம் நான் திருப்பி சொன்னால் பேரண்ட்ஸில் இருக்க சேம் அது வருது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் ரெண்டு பேரண்ட்ஸ்லையும் இல்லை புதுசாக ஏதோ ஒன்று வருது தட் இஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஸோ மூணாவது என்னென்னா தட் இஸ் வி ஹாவ் த கோடாமினன்ஸ் கோடாமினன்ஸ்னு சொல்லும்போது இங்கே F1 ஜெனரேஷன் ரிசம்பிள்ஸ் போத் த பேரண்ட்ஸ் ஸோ ரெண்டு பேரண்ட்ஸ்லையும் சிமிலாரிட்டி ஏதோ ஒன்று வருது அதுதான் F1 ஜெனரேஷன் ஓகே ஸோ F1 ஜெனரேஷன்னு சொன்னால் it resembles both the parents so both the parents la varradhu da F1 generation la varudhu enga codominance and codominance oda example pathina it is ABO blood grouping in human beings idhu neenga ஞாபகம் வச்சுக்கணும் so ABO blood grouping in human beings இது ஒரு example of what codominance இதை வந்து நிறைய வாட்டி நீட்ல கேட்டிருக்காங்க so ABO blood group னு சொல்லும்போது it has been controlled by a gene I gene ஓகேவா so I gene தான் இது கண்ட்ரோல் பண்ணுது and the plasma membrane of red blood cells have sugar polymers and they protrude from its surface and the kind of sugar is controlled by this gene so என்ன sugar இருக்கோ அது வந்து RBC membraneல இருக்கு so that sugar வந்து production it's been controlled by what controlled by the gene ஓகேவா so இங்க வந்து I gene னு சொல்லும்போது இதுக்கு 3 alleles இருக்கு so மூணு alleles இருக்கு we have IA IB and I ஓகேவா so the alleles IA and IB னு சொல்லும்போது they will produce different sugars from small I okay so one gene
3 alleles இருக்கு அத ஞாபகம் வச்சுக்கோங்க so IA and IB they are completely dominant over I so they are completely dominant இன்னும் வந்து நம்ம பாத்தீங்கன்னா in other words that is IA and I they are present only in IA express so IA வந்து இப்போ வந்து IA and I இருக்கு they are present only IA expresses ஏன்னா that is dominant okay வா the I வந்து will not produce any sugar and IB and I இருக்குன்னா IB தான் express பண்ணும் okay வா but when IA and IB are together IA and IB are present together we can see what they produce their own type so this is because of what codominance so red blood cells will have what both the sugars A and B type so that is codominance தான் ரெண்டு charactersம் அப்படியே வந்து நம்ம வந்து progeny-ல வருது ஓகே ஸோ இப்போ ஜாயின் பண்ணுற வந்து உங்களுக்கு வந்து என்சிஆர்டி ரீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் புட்டுட்டு இந்த சேட் பாக்ஸ் ஓகேவா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன் இருக்குது 3 அலீல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 4 phenotype இருக்கு and 6 genotype இருக்கு ஸோ இந்த ஒரு டேபிள் தட் இஸ் டேபிள் 4.2 வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு டேபிள்ல இருந்தும் நிறைய உங்களுக்கு புரிய வரும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம IA இருக்கு அலீல் அண்ட் IA அலீல்னு சொன்னால் ஜீனோடைபிக் எப்படி வரும்னா ஜீனோடைப் இட் இஸ் IA அண்ட் IA ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளட் டைப்ஸும் என்னவா இருக்கும் A குரூப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி we'll be having one gene எடுத்துக்கிறோன்னா 3 alleles இருக்கு and we'll be having 4 phenotypes and 6 genotypes ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ codominance சொன்னால் ABO blood grouping system 1 gene 3 alleles and we have what 4 phenotype and 6 genotype ஸோ அதை வந்து இந்த டேபிளும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது that is we can see more than one that is more than 2 இருக்கு 3 alleles இருக்கு for the same character so இது வந்து multiple alleles னு சொல்லுவோம் so இங்கே வந்து multiple alleles can be found only when population studies are made so ABO blood grouping னு சொல்லும்போது ஒரு populationோட blood group எப்படி இருக்கும் அதுதான் பேஸ் பண்ணி இருக்கும் so அதை வந்து நம்ம படிக்கிறோம்னா அது வந்து population based இருக்கும் ஓகேவா so இங்கே வந்து occasionally a single gene product may produce what more than one effect and that is called as what pleiotropy நம்ம வந்து அதை பற்றி படிக்க போகிறோம் so starch synthesis in pea seeds இருக்கு பாத்தீங்களா is controlled by one gene so one gene என்ன பண்ணுது starch synthesis control பண்ணுது so it has 2 alleles 2 alleles இருக்கு and starch is synthesized effectively by capital B that is homozygous and therefore large starch grains are produced so in contrast to சொல்லும்போது small b that is homozygous they have lesser efficiency ஸோ நம்ம வந்து என்ன புரிய வருதுன்னா கேபிட்டல் பி சீட்ஸ்னு சொன்னால் ரவுண்ட் சீட்ஸ் ஸ்மால் பி சீட்ஸ் ஆர் ரிங்கிள்ட் ஓகே அந்த ஒரு ஐடியா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் ஹெட்ரோசைகஸ்னு சொல்லும்போது தே ப்ரொடியூஸ் வாட் ரவுண்டான சீட்ஸ் இருக்குது ஸோ ரவுண்ட் சீட்ஸ் அண்ட் பி சீம்ஸ் டு பி த டாமினன்ட் allele ஸோ டாமினன்ட் அலீலாக இருக்கும் ஸோ இஃப் ஸ்டார்ச் கிரெயின் சைஸ் இஸ் கன்சிடர்ட் as the phenotype then from this angle the alleles show incomplete dominance ஸோ incomplete dominance காமிக்குதுன்னு that is capital B ரவுண்டும் இல்லாமல் small b wrinkled-ம் இல்லாமல் ஒரு இன்டர்மீடியேட்டான ஒரு ஏதோ ஒரு ஷேப்பில் வருது that is capital B small b it is what ரெண்டு பேரண்ட்ஸையும் வந்து அதோட வந்து எக்ஸ்பிரஷனாக we can see incomplete டாமினன்ஸாக வருது ஸோ அதுக்கு நடுவில் ஓகேவா ஸோ அதுக்கு நடுவில் நம்மளுக்கு என்ன வருது ஒரு இது வருது அண்ட் தட் இஸ் த இன்டர்மீடியேட்டாக வருது ஸோ டாமினன்ஸ்னு சொன்னால் இட் இஸ் நாட் அன் ஆட்டோனாமஸ் ஃபீச்சர் ஆஃப் ஜீன் ஸோ ஆர் அ ப்ராடக்ட் தட் ஹேஸ் இட்ஸ் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஜீன் ப்ராடக்ட் அண்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அ பர்டிகுலர் ஃபீனோடைப் ஃப்ரம் தட் ப்ராடக்ட் புரியுதா ஸோ டாமினன்ஸ்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு ஆட்டோனாமஸான ஃபீச்சர் ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் அன் ஆட்டோனாமஸ் ஃபீச்சர் ஓகேவா புரியுதா இட் இஸ் நாட் அட் ஆல் அன் ஆட்டோனாமஸ் ஃபீச்சர் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் எதை பற்றி டிபெண்ட் பண்ணுதுன்னா ஜீன் ப்ராடக்ட் அண்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வாட் அ பர்டிகுலர் ஃபீனோடைப் ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு புரிய வருது ஓகே ஸோ இனி நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2
genes. So inheritance of two genes னு சொல்லும்போது it is what? It is the dihybrid. ஸோ டைஹைப்ரிட்னு சொல்லும்போது என்னவா இருக்குது மெண்டல் ஒர்க் வித் இப்போ வந்து மோனோஹைப்ரிட் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து டைஹைப்ரிட்க்கு வந்திருக்கோம் ஸோ டைஹைப்ரிட்னு சொல்லும்போது he worked with crossed pea plants that differed in two characters. So as in seen in cross between pea plants that has seeds with yellow color and round seeds. So இங்க என்ன பண்ணிருக்காருன்னா ரெண்டு characters choose பண்ணிருக்காங்க. That is one is color and other one is shape. So color வந்து yellow and green, shape it is round and what wrinkled. So இங்க வந்து sure okay. So இந்த மாதிரி daily like reading sessions பண்ணலான்னு plan பண்ணிட்டு தான் இருக்கும் ஓகேவா okay. So இங்கே வந்து that is we can see உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ மெண்டல் ஃபவுண்ட் தட் seeds resulting from the crossing of parents it has yellow colored and round shaped seeds ஓகேவா ஸோ இது என்ன நம்ம வந்து புரிய வைக்கிறதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃபிகர்ஸ் என்சிஆர்டியில் நீங்கள் தவறவே விடக்கூடாது அது கண்டிப்பாக வந்து வரும் ஓகே ஸோ ரவுண்ட் அண்ட் yellow and wrinkled and green. So round and yellow ன்னு சொல்லும்போது that is capital R, small y and small r and small y ஓகேவா ஸோ ரவுண்டுன்னு சொல்லும்போது it is dominant and wrinkled சொல்லும்போது it's the recessive of the shape and yellowன்னு சொல்லும்போது கலரில் டாமினண்ட்டாக இருக்குது அதே மாதிரி ரெசசிவாக இருக்குது ஸோ அதுலேருந்து நம்ம கேமீட்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அது பாலினேட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ பாலினேட் பண்ணி நம்மளுக்கு வந்து F1 ஜெனரேஷன் கேபிட்டல் R கேபிட்டல் Y ஸ்மால் y இந்த மாதிரி டக்குன்னு எழுத வரணும் உங்களுக்கு அது வந்து உங்களோட F1 ஜெனரேஷனுக்கு எழுத வரணும் ஸோ அதிலிருந்து உங்களுக்கு வர கேமீட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பாசிபிளான கேமீட்ஸ் வந்து இங்கே வரைஞ்சிருக்கீங்க அண்ட் தென் அதில் வர கிராசிங்கில் வந்து நம்ம பண்ணுறது தான் தட் இஸ் கிராசிங் பண்ணும்போது we get these progeny that is F2 ஜெனரேஷன் ஸோ F2 ஜெனரேஷனில் ஃபீனோடைப் பாருங்களேன் 9:9 round and yellow plants 3 round and green plants and wrinkled and yellow 3 and wrinkled and green 1. So 9:3:3:1 தான் இந்த ஒரு இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் டைஹைப்ரிட் கிராஸோட ஃபினோடைபிக் ரேஷியோ அப்போ ஏன் இது ஜீனோடைபிக் ரேஷியோ இதில் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா ஜீனோடைபிக் ரேஷியோ இதிலேருந்து நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது 1:2 2:2 1:2 4:1 2:1 ஸோ இந்த ஒரு ஜீனோடிபிக் ரேஷியோவும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும் ஓகே ஸோ ஓகே ப்ளீஸ் ரிப்பீட் ஓகே எங்கே டவுட் வந்துச்சு இங்கே வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம் கிராஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து we have selected what shape நம்மள மெண்டல் செலக்ட் பண்ணது ஷேப் அண்ட் கலர் ஸோ ஷேப் அண்ட் கலர்னு சொல்லும்போது ரவுண்ட் அண்ட் yellow அண்ட் ஆல்சோ wrinkled அண்ட் green ஸோ டாமினன்ட் அண்ட் ரெசிசிவ் ஸோ அந்த மாதிரி குரூப் பண்ணி எடுத்திருக்கோம் ஸோ we got what F1 ஜெனரேஷனில் செல்ஃபிங் பண்ணும்போது நம்மளுக்கு கிடச்சிது அண்ட் நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கிராசிங் பண்ணும்போது கேமீட்ஸ் பண்ணி நம்மளால் வந்து இந்த ஒரு டேபிள் புனட் ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடிஞ்சுது ஸோ அவுட் ஆஃப் தேட் நம்மளுக்கு வந்து கிடைச்சது என்னது ஃபினோடிபிக் ரேஷியோவான 9:3:3:1 அண்ட் ஜீனோடிபிக் ரேஷியோ தட் இஸ் எப்படி வருதுன்னா கேபிட்டல் ஆர் வந்து ஒய் வந்து ஒன்று தான் இருக்கும் ஸோ தட் இஸ் 1 அண்ட் 2ன்னு சொல்லும்போது so capital R small r capital Y 2 இருக்கு and then 1 வந்து that is small r வந்து small r capital Y so அந்த மாதிரி பார்க்கும்போது we get a ratio of genotypic ratio 1:2:1:2:4:2:1:2:1 so that is the genotypic ratio of what the dihybrid cross so இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ இதுதான் நம்ம வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க yellow color was dominant over green and round shape dominant over wrinkled and the results were identical to those who made when separate monohybrid crosses between what yellow and green seeded plants and between round and wrinkled seeded plants okay so அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம் ஓகேவா ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்
Okay, so monohybrid crossover ratio என்னது genotypic ratio phenotypic ratio ரெண்டுமே நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகே, ஸோ மோனோஹைப்ரிடும் டைஹைப்ரிட் கிராஸும் முடிஞ்சிருக்கு. இனி டைஹைப்ரிட் கிராஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு லா, தட் இஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஸோ லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்னு சொல்லும்போது இங்கே என்ன புரியுதுன்னா, இங்கே வந்து நம்ம வந்து என்னெல்லாம் phenotypes, that is round yellow, wrinkled yellow, அந்த மாதிரி நிறைய phenotypes நம்மளுக்கு கிடைச்சிது. And that is in the ratio of what? 9:3:3:1. Okay, so இங்கே வந்து such ratio was observed for several pairs of characters that Mendel studied. And இங்கே வந்து நம்ம சொன்ன மாதிரியே அவங்க வந்து ரேஷியோ திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே மெண்டலோட லைக் டைஹைப்ரிட் கிராஸ்லேருந்து வந்த விஷயம் என்னென்னா, the law states that when two pair of traits are combined in a hybrid, hybridனு சொன்னால் என்னது, that is capital R small r capital Y small y, அதுதான் hybrid. So hybrid segregation of one pair of characters is independent of the other pair of characters. So நம்ம வந்து segregate பண்ணும்போது one character எப்படி தான் வந்து that is segregation நடக்குது, that is independent நடக்குதுன்னு தான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ that is independent assortment. அதுதான் நம்ம முன்னாடி சொன்ன விஷயம் தான், ஆனால் இங்கே வந்து டைஹைப்ரிட் கிராஸில் சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுதான் டைஹைப்ரிட் கிராஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து புனெட் ஸ்கொயரில் வந்து நம்ம இப்போ நம்ம இப்போ சொன்ன ரேஷியோ தான் திருப்பி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, Chromosomal Theory of Inheritance. ஸோ மெண்டலோட விஷயங்கள் நிறைய சொன்னாங்க கூட, தட் இஸ் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மெண்டல் பப்ளிஷ்ட் வாட் ஹிஸ் ஒர்க் ஆன் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் த இயர் 1865. பட் ஃபார் செவரல் ரீசன்ஸ் அது வந்து 1900s வரை அது அன்ரெகக்னைஸ்டாக இருந்துச்சு. அது எதனால? 4 ரீசன்ஸ். தட் இஸ் கம்யூனிகேஷன் வாஸ் நாட் ஈஸி. ஸோ இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு வந்து அவ்வளோ நல்ல கம்யூனிகேஷன் சிஸ்டம் எதுவும் இல்லை. ஸோ அதனால வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அண்ட் இன் தோஸ் டேஸ் அண்ட் ஹிஸ் ஒர்க் குட் நாட் பி வைட்லி பப்ளிஷ்ட். அண்ட் செகண்ட்லி த கான்செப்ட் ஆஃப் genes, ஓகேவா, as stable and discrete was controlled by, that is இவர் என்ன சொன்னார்னா, genes வந்து stable and discrete units for expression of traits and the pair of alleles which did not blend with each other. So இவர் சொன்ன விஷயங்கள் நிறைய சயின்டிஸ்டால அக்செப்டே பண்ண முடியல. அது ரெண்டாவது. மூணாவது விஷயம் என்னன்னா, Mendel's approach of using mathematics to explain biological phenomena was totally new. ஸோ மேத்தமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணது யாருக்குமே பிடிக்கல. இந்த மூணாவது விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி என்ன வந்திருக்குன்னா, இட் குட் நாட், இவர் வந்து சொன்னார் ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஜீன்ஸாக நம்ம இப்போ சொல்கிறோம். ஸோ அது டிஸ்க்ரீட் யூனிட்ஸாக இருந்துச்சு, அதுக்கான ஃபிசிக்கலான எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஸோ இந்த 4 விஷயங்கள் வச்சு நம்மளால் மெண்டல்ஸோட இன்ஹெரிட்டன்ஸோட என்ன எக்ஸ்பிரிமெண்ட்ஸோ ஏதாவது ஒரு லாஸோ எதுவுமே அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு வந்துடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் தான் யார் வந்தாங்கன்னா, 3 more scientists, that is இந்த நேமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டீவ்ரீஸ், காரன்ஸ் அண்ட் வான் டெஸ்மார்க். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, independently rediscovered Mendel's result on the inheritance of characters. So inheritance of characters வந்து இந்த ஒரு இதில் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்சோ பை திஸ் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு டைமில் மைக்ரோஸ்கோப்பியும் வந்துச்சு. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோஸ்கோப்பி they were able to carefully observe the cell division. ஸோ இதனால தான் நம்மளுக்கு வந்து தட் இஸ் நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் அண்ட் டபுள் அண்ட் டிவைட் ஜஸ்ட் பிஃபோர் ஈச் செல் டிவிஷன். அண்ட் அதில் வந்து குரோமோசோம்ஸ் என்னன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் மெண்டலோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குன்னு கேட்டால் இருக்குது. அண்ட் வித் தட் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் போட்டாங்க. அண்ட் பை தட் என்னது, அவங்களால குரோமோசோம் மூமெண்ட் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஸோ குரோமோசோம் மூமெண்ட் டியூரிங் மியோசிஸ் ஹேட் பீன் ஒர்க்ட் அவுட். அண்ட் வால்டர் சட்டன் அண்ட் தியோடர் பாவரி, இந்த 2 சயின்டிஸ்டோட பேரும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் வால்டர் சட்டன் அண்ட் தியோடர் பாவரி. தே நோட்டிஸ் தட் த பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வாஸ் parallel to the behavior of genes. ஸோ மெண்டல் சொன்ன ஏதோ ஒரு ஃபேக்டர்ஸ் ஆர் இப்போ தெரிஞ்சுக்கிறது ஜீன்ஸாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா இவங்க வந்து ஒர்க் பண்ண குரோமோசோம்ஸாக இருக்கட்டும், அது ஏதோ ஒரு சிமிலாரிட்டி காமிக்குதுன்னு புரிய வந்தது. ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக இதில் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் அதில் வந்து ரிமெம்பர்,
chromosomes as well as genes. So chromosomes இருக்கட்டும் genes இருக்கட்டும் pairல தான் occur ஆகுது and two alleles of gene pair are located on homologous sites on homologous chromosome. இது வந்து நீங்க செல் சைக்கிள்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம படிப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது that is நம்மளுக்கு தெரியும் G1, G2, meiosis 1, meiosis 2 and the germ cells. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா that is characters, that is chromosomes எல்லாமே பேர்ல இருக்கு and then meiosis 2ல என்ன நடக்குதுன்னா reduction division எல்லாம் நடக்குது and mitosis நடக்குது, that is equational division எல்லாமே நடக்குது and so that how the cell division takes place. So இங்கே வந்து they have similar to that of genes. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க genes இருக்கட்டும் chromosome இருக்கட்டும் they occur in pairs. இந்த ரெண்டு விஷயத்தையும் நல்ல that is segregate and gamete form ஆகும்போது ரெண்டுமே segregate ஆகும். நம்ம இப்போ வந்து இதுவரை படிச்சதுல that is segregation நடக்குதுன்னு நம்மளுக்கு புரிய வந்துச்சு and independent pairs they segregate independently of each other and one pair segregate independently of another pair. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து இது ரெண்டுத்தையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஜீன்ஸும் குரோமோசோம்ஸையும் இந்த ஒரு டயக்ராமே உங்களுக்கு வந்து நீட்டில் தரலாம். ஓகேவா? இந்த ஒரு பேப்பரில் சிலப்பு வரலாம். லைக் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் நீங்கள் பாருங்கள், தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதரில் செக்ரிகேஷன் நடந்திருக்கு. ஜெர்ம் செல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அந்த மாதிரி ஒரு இதில் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த மாதிரி இதில் வந்து எந்த கொஸ்டின்ஸ் வேணால் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே. So next வந்து with the Sutton and Boveri argued that pairing and segregation of the pair of chromosomes would lead towards segregation of a pair factors they carried. So இந்த ஒரு chromosomal segregation வச்சோம், அதுக்கப்புறம் Mendelian principles-உம் வச்சோம், they gave what? Chromosomal theory of inheritance. So chromosomal theory of inheritance வந்து அவங்களால கொடுக்க முடிஞ்சது. So following the synthesis, that is synthesis of ideas, இவங்க வந்து தாமஸ் ஹண்ட் மார்கன் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு விஷயத்தை கொடுத்தவங்க தான் தாமஸ் ஹண்ட் மார்கன். ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, தாமஸ் ஹண்ட் மார்கன் அண்ட் his colleagues அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேரியேஷன் that sexual reproduction produce. ஸோ வேரியேஷன் படிக்கிறதுக்காக இந்த ஒரு chromosomal theory of inheritance வச்சு தாமஸ் ஹண்ட் மார்கன் that is another scientist அவங்களும் வந்து என்னது வேரியேஷன் பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ மார்கன் ஒர்க் வித் வாட்? டைனி ஃப்ரூட் ஃப்ளைஸ், தட் இஸ் ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர். அந்த ஒரு ஸ்பீஷீஸ் நேமும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, which were found very suitable for such studies and they could be grown on simple synthetic medium in the laboratory and they could என்னால வந்து Drosophila melanogaster எடுத்தாங்க அதோட reasons தான் that is complete their life cycle in about 2 weeks and there was a clear differentiation of the sexes, that is male female, அது வந்து ஈஸியா டிஸ்டிங்விஷபிளா இருந்துச்சு and hereditary variations நம்மளால மைக்ரோஸ்கோப்பில படிக்க முடிஞ்சது. ஸோ இந்த ஒரு இதில் வந்து நம்ம chromosomal theory of inheritance-உம் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் சாப்டர் வந்து ஹாஃபில் தான் ரீச் ஆகிருக்கோம். ஸோ இன்னும் ஃபர்தர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்சிஆர்டி இன்னும் வந்து ரீட் பண்ணணும்னா நம்ம வந்து இதே மாதிரி நாளைக்கும் இன்னொரு செஷன் வருது. ஸோ ஸ்டே டியூன்ட்.